தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட முதல் போட்டியில இந்தியா இன்னிங்ஸ் தோல்வியை சந்திச்சாங்க. இத்தனைக்கும் ஐசிசி தரவரிசையில உலகத்தோட நம்பர் 1 அணியா இருந்தும் கொஞ்சம் கூட போராடாம தோல்வியை சந்திச்ச இந்தியா முதல் முறையா தென்னாப்பிரிக்காவில் டெஸ்ட் தொடரை வின் பண்ற வாய்ப்பை நழுவ விட்டாங்க. அதனால 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை புள்ளி பட்டியலில் முதலிடத்துல இருந்து 6வது இடத்துக்கு சரிஞ்சிருக்க இந்தியா குறைஞ்சபட்சம் இந்த தொடரை சமன் செய்ய கடைசி போட்டியில வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல களமிறங்க போறாங்க. முன்னதா செஞ்சுரியன் நகர்ல நடந்த முதல் போட்டியில பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்துல் தாகூர் போன்ற பிளேயர் சுமாரா பந்து வீசி ரன்ஸ் வாரி வழங்கினது தோல்விக்கு முதன்மை காரணமா அமைஞ்சது. குறிப்பா காயம் அடைஞ்ச முகமது ஷமிக்கு பதிலாக அறிமுகமாக களத்தில் இறங்குற வாய்ப்பு பெற்ற பிரசித் கிருஷ்ணா 19 ஓவர்ல 93 ரன்ஸை வாரி வழங்கி அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினாரு. அதனால ஜூன் 3ஆம் தேதி கேப்டவுன் நகர்ல ஸ்டார்ட் ஆக போற இந்த தொடரோட 2வது போட்டியில அவர் அதிரடியா நீக்கப்பட்டு முகேஷ்குமார் சேர்க்கப்படுவாருன்னு நம்பப்படுது. இந்த நிலைமையில ரஃபாடா மாதிரி நல்ல உயரத்தோட சிறப்பா பந்து வீசுற திறமையை கொண்டிருந்தும் முதல் போட்டியில பிரசித் கிருஷ்ணா ஏமாற்றத்தை கொடுத்ததா இர்ஃபான் பதான் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. மேலும் அறிமுக போட்டியில பதற்றமான சூழ்நிலையில அவர் செஞ்ச தவறு பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, செஞ்சுரியன் மைதானத்துல பிரசித் கிருஷ்ணா சிறப்பா பந்து வீசியிருக்கலாம். ஏன்னா அவரோட லென்த் தென்னாப்பிரிக்க மைதானங்கள்ல கச்சிதமா இருக்கும். குறிப்பா ரஃபாடா பந்து வீசுற உயரத்தை பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட அதே லென்த்ல ஃபுல்லா வீசுறாரு. ஆனா டிரைவ் அடிக்கிறதுக்கான லென்த்தை அவர் முதல் டெஸ்ட்ல வீசி பார்க்க முடியல. அவர் பிச்சை கடினமா அடிக்காம சுமாரான பந்துகளை வீச முயற்சிக்கிறாரு. ஒருவேளை அவர் பிச்சிட கடினமான பந்தை அடிச்சா அதிக சாதகத்தை பெற்றிருக்கலாம். ஒருவேளை தன்னோட முதல் போட்டியில விளையாடின பதற்றத்தால அவர் அதை செய்ய தவறியிருக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவர் செய்யல. இருந்தாலும் 2வது போட்டியில வாய்ப்பு கிடைச்சா அதை அவர் செய்வார் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருந்தாரு.